ஹலோ எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் ஒரு 4 வீக்ஸா ஒரு பிஸ்னஸ் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கலாம், ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆரம்பிச்சா என்ன என்ன ப்ராசஸ், ஹச்இஎஃப்னா எப்படி, அடுத்து பார்ட்னர்ஷிப், எல்எல்பி, கம்பெனி, இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வீடியோ போட்டிருக்குங்க. இந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ கூட போடுறேங்க. சரி, இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4-5 விஷயத்தை பத்தி நீங்க டீட்டெயிலா பேசியிருக்கீங்க சார். நான் ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கேன், இல்ல ஆல்ரெடி ஒரு ஒரு லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சம்மரியா பார்க்க போறோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க இன்னைக்கு நம்ம போய் சம்மரி பார்க்கலாம். என்ன சம்மரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பத்தி பேசியிருக்கோங்க, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஹச்இஎஃப் பத்தி பேசியிருக்கோம், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எல்எல்பி அண்ட் கம்பெனிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஒரு 5 to 6 மினிட்ஸ் என்ன பேச போறோம்னா இதனுடைய சம்மரி தான் நம்ம பேச போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதனுடைய அவுட்புட் வந்து உங்களுக்கு சேருங்க, முழுமையாக வந்து சேரும். சரி, நான் இந்த 4 விதத்துல எதை சார் ஆரம்பிக்கணும்? என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு டைரக்டர்னு போட்டுக்கிறாரு சார் விசிட்டிங் கார்டுல, நானும் போட்டுக்கிறேன் சார், கம்பெனி ஆரம்பிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் இஸ் நோ. நோ, பண்ணக்கூடாது. ஏன்னா கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா அதனுடைய கம்ப்ளைன்ஸ் செலவுகள் அதிகம், ஃபீஸ் அதிகம். கொஞ்சம் பார்க்காம விட்டீங்கன்னா அதனுடைய பெனால்டிஸ் ஆர் ஹியூஜ். நீங்க நினைச்ச மாதிரி காசு எடுக்க முடியாது, போட முடியாது. சார் அப்படின்னா எனக்கு கம்பெனியே வேண்டாமா சார், நீங்க அப்ப கம்பெனி ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்றீங்களா? உங்களுக்கு கம்பெனி எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு தெரியல, அதனால நீங்க இப்படி மற்ற இடத்துல சொல்ற மாதிரி சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் இஸ் நோ. ஓகேங்களா? அப்ப யாருக்கு கம்பெனி வேணும், இந்த தான் நம்ம பார்க்க போறோங்க. நான் இப்பதான் பேசிக் லெவல்ல இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் பிசினஸ். ஓகேங்களா? நான் வந்து இப்பதான் உள்ள பிசினஸ்குள்ள வரேன், ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து உள்ள வரேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிசினஸா பண்ணுங்க. வாட் இஸ் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்? see the description, அதனுடைய லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது, சார் நான் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா வந்துட்டேன் சார், ஒரு ஒரு லெவல்ல இருக்கேன், இப்போ வந்து ஒரு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணணும், இல்லை வந்து ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் நான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பும் போலாங்க. ஈவன் நீங்க எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து உள்ள வரும்போது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸையோ வச்சு ஒரு பார்ட்னர்ஷிப்புமா ஸ்டார்ட் பண்ணலாம். இதனுடைய கம்ப்ளைன்சஸ் கம்மி, அடுத்தது வந்து செலவுகளும் கம்மிங்க. சரிங்களா? அடுத்தது சார் ஹச்இஎஃப் பத்தி அது வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டுங்க, அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது இட்ஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஹிந்துஸ் மட்டும் தான் அதை ஆரம்பிக்க முடியுங்க. அதை நம்ம இந்த பிக்சருக்குள்ள எடுத்துக்க வேண்டாம். அப்ப கம்பெனி யாரு சார் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள் சார், நான் ஆல்ரெடி நல்லா செட்டில் ஆயிட்டேன், ஆர் 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 இப்பதான் பிசினஸ்குள்ள வரேன், நல்லா நோட் பண்ணுங்க, இப்பதான் பிசினஸ்குள்ள வரேன், பட் 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 பேன் இண்டியா பேசிஸ்ல பண்ண போறேன். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என் சொந்த காசு மட்டும் போட போறது இல்லை, வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு, இந்த மாதிரி நிறைய ஃபண்டு நான் உள்ள கொண்டுட்டு வரணும் சார், அப்பதான் என் தொழில் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். அடுத்தது நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல எடுத்துட்டு போறேன். தென் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 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 பிரான்ச்சைசி எடுக்கிறீங்க. லைக் நான் வந்து ஒரு டிவிஎஸ் ஷோரூம் போடணும், இல்லை வந்து ஒரு ஓ ஜென்ரல் ஏசியோட ஷோரூம் போடணும் அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்க பிரைவேட் லிமிடெடா இருந்தால் தான் நான் இதை தருவேன், இந்த பிரான்ச்சைஸ் தருவேன்னு சொல்லலாம். இல்லை நீங்க வந்து கவர்மெண்ட்ல ஒரு டெண்டர் எடுக்கிறீங்க, அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா எல்எல்பி இல்லைன்னா பிரைவேட் லிமிடெடா இருந்தால் தான் இந்த டெண்டர் தருவேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சினாரியோஸ் எல்லா சினாரியோலையுமே நீங்க எல்எல்பி இல்லைன்னா கம்பெனி ஆரம்பிக்கலாங்க. இல்லைன்னா நீங்க லைக் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆர் பார்ட்னர்ஷிப் போங்க. சரிங்க, ஏங்க வந்து ஒரு பேன் இண்டியா லெவல்ல பெருசா எடுத்து போகணும், அடுத்து வெஞ்சர் ஃபண்ட் வேணும், அடுத்து கவர்மெண்ட் டெண்டர்லாம் போகணும் அப்படின்னா கம்பெனி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்பெனியில் கம்ப்ளைன்சஸ் ஆர் ஹைங்க. என்னதுங்க? கம்ப்ளைன்சஸ் ஆர் ஹை. அப்போ என்ன பண்ணுவீங்க, எல்லா விதமான சட்டத்திட்டங்களையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அப்படி ஃபாலோ பண்ணல அப்படின்னா எக்கச்சக்கமான பெனால்ட்டி வந்து சேரும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், வேற வழியே இல்லை, நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்போம். அப்போ உங்களுக்கு டெண்டர் கொடுக்குறவனோ, உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறவனோ, உங்களுக்கு காசு கொடுக்குறவனோ என்ன நினைக்கிறான்னா, ஓ இவங்க எல்லா வேலையும் கரெக்டாக பார்த்துருக்காங்க, இல்லைன்னா பெனால்ட்டி வரும் இல்லைங்களா? அப்போ கம்பெனியோ எல்எல்பியா இருந்தால் கம்ப்ளைண்ட்ஸ் நல்லா இருக்கும், அவங்களுக்கு டெண்டர் கொடுக்கலாம், அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், அவங்களோட அப்போ அது ஒரு பிராண்டாக பார்ப்பாங்க.
நான் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாவோ இல்லை சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாவோ இருந்தால் கம்ப்ளைன்சஸ் ஆர் லெஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ்டி ரிட்டர்னே ஒழுங்காக ஃபைல் பண்ணுறது இல்லை. அப்போ அவங்களுக்கு கம்ப்ளைன்சஸ் கம்மியாக இருக்கும். அந்த கம்பெனியில் கொண்டாந்து டெண்டர் கொடுத்து அவன் ஒழுங்காக வேலை பார்க்காம போயிட்டானா பிரச்சனை உண்டு இல்லைங்களா? அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு ஒரு ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி வரலினாலும் பிரச்சனைகள் உண்டு இல்லைங்களா? அதனால தான் அதை தர்றது இல்லைங்க. இதுதான் உங்களுக்கு ரீசனுங்க. இப்போ நம்ம லாஸ்ட் 1 minute சம்மரி பார்த்துடலாங்க. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், எல்எல்பி, கம்பெனி. ஓகேங்களா? இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல போகும்போது எக்ஸ்பென்சஸ் லெஸ், எக்ஸ்பென்சஸ் ஹை. கம்ப்ளைன்சஸ் லெஸ், கம்ப்ளைன்சஸ் ஹை. பெனிஃபிட்ஸ் லைக் வெஞ்சர் ஃபண்ட், கவர்மெண்ட் டெண்டர், பேன் இண்டியா பிஸ்னஸ், இது இங்க பாத்தீங்கன்னா லோ, இங்க அதிகம். அப்ப ஏரோ பாருங்க, எக்ஸ்பென்சஸ் கம்ப்ளைன்சஸ் ஹை, உங்களுடைய ரீச்சும் ஹை. எக்ஸ்பென்சஸ் கம்ப்ளைன்சஸ் லெஸ், உங்களுடைய ரீச்சும் கம்மி. ஓகேங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு 5 to 6 minutes வீடியோ உங்களுடைய கேள்விகளுக்கு ஒரு ஆன்சரா இருந்திருக்கும் நான் நம்புறேன். நான் இப்படி பிசினஸ் பண்ணலாமா, ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆரம்பிக்கலாமா, எல்எல்பி ஆரம்பிக்கலாமா, கம்பெனிமா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேங்க. Thank you. We'll meet with some other, some other concepts in the next video. Thank you.